நான் என்னை பொறுத்தவரையிலையும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு எனக்கு தெரியும். வடிவேலுங்கிறவர் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒன்று நல்ல குடும்பத்தில் பிறக்கணும், இல்லைன்னா ஏதாவது படிச்சிருக்கணும், 4 புத்தகங்களை நீதி நூல்களை படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நல்ல அறிவாளிகளோட பழகிருக்கணும். இது 3மே இல்லாதவன். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ ஒரு 10 டைரக்டர் சேர்ந்து என்னை மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து காமெடி எழுதி கொடுத்து இன்னைக்கு திரைப்படத்துறையில் வந்தான். ஆரம்பத்திலே பார்த்துருப்பாங்க களிமண் மாதிரி, ஒரு களிமண்ணுக்கு கண்ணு வச்சு மூக்கு வச்சு வாய் திறந்து விட்டது மாதிரி தான். அப்படி ஒரு மோசமான இது மதுரையிலெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். தெருவா சுற்றிக்கிட்டு ஒரே வேஷ்டியை கட்டிக்கிட்டு பனியனை போட்டுக்கிட்டு யாரா டீ வாங்கி தருவா, எச்சிப்பிடியாரு, இது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. நான் தெருவா திருவேன், கடை பொய் சொல்லி வசூல் பண்ணுவேன், கொடியேத்திரன் வசூல் பண்ணுவேன், முட்டாய் கொடுக்குறோம்னு வசூல் பண்ணுவான், இப்படி பொய்யை புரட்ட சொல்லி ஏதாவது ஒரு நாய் செத்து கிடந்தா அது எங்க நாய் பிரியாணியா போட்டு வளர்த்தோம்னு சொல்லிட்டு எதிர்த்த வீட்டுக்காரங்கிட்ட போய் காசு வசூல் பண்றது. இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகளை செஞ்சுட்டு திடீர்னு சினிமாவுக்குள்ள துரதிருஷ்டவசமா அதாவது யானை மாலை ஓட்ட கதை வந்த உடனே ஒரு 10 பேர் சேர்ந்து பெரிய ஆளாக்கி விட்டோன்னே நம்ம அதிசய மனுஷன் போல் இருக்கு, நம்ம புதுசா இருக்கு, நம்மளை தவிர வேற யாருமே சினிமாவில் இல்லைங்கிற மண்டக்கணம் ஏறி கூட இருந்தவங்களெல்லாம் என்னையை கொண்டு பொய் கேஸை போட்டு 7 கோடியோ காணா 10 கோடியோ காணா அதை காணான்னு பொய் வழக்கு போட்டு அவன் கூட இருந்த வேலுச்சாமி தற்கொலை பண்ணிக்கிட்டான், இன்னொரு மேனேஜர் செத்து போயிட்டான், கூட நடித்த பொண்ணெல்லாம் செத்து போச்சு. இப்படி ஒரு மோசமான பேடு வைப்ரேஷன். அப்புறம் ஒரு பேடு வைப்ரேஷனை பாருங்க கடைசி காலத்தில் திமுகவுக்கு போயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, திமுகவுக்கு ஒரு பேடு வைப்ரேஷன் தான் என்னை பொறுத்தவரை. திமுகவுக்கு வடிவேல் போகாமல் இருந்திருந்தான்னா மிகப்பெரிய மரியாதையாவது இருந்திருக்கும். ஏதோ பெரியார் அண்ணான்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த ரீதியில் கடைசியா பாருங்க இவர் போய் கெஞ்சி கெதறி எப்படியாவது ஓட்டு போடுங்கன்னு சொல்ற அளவுக்கு திமுக ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் வடிவேலு சொல்றதுனாலாம் யார் ஓட்டு, இப்போ நான் சொல்றதுனாலே மட்டும் ஓட்டு போட்ட மாட்டாங்க. நாங்கள்லாம் கல்யாணத்தில் ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரி மேலே அடிக்கிற மாதிரி ஒரு ஏதோ பூ வேலை பார்க்குறவங்க மாதிரி தான். ஆனால் நாங்கள் இல்லாட்டியும் கூட மணமகன் கல்யாணம் நடந்துடுறது, மணமகளை வச்சு தான் கல்யாணம் நடந்துடும். அதுபோல் இப்போ நாங்கள்லாம் போனது ஒரு அணில் ஏதோ ராமர் பாலங்கட்ட போன மாதிரி. அது மாதிரி வடிவேலுங்கிற ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். அவர் திரையிலே பார்த்தாங்க, வெளியில் என்ன பேசுகிறாருன்னு பார்க்க வந்த ஜனங்களை வச்செல்லாம் திமுக ஜெயிச்சிச்சு நிலப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்றாரு, நான் எந்த கட்சியிலையும் இல்லை அப்படிங்கிறாரு, கலைஞருடைய ஈர்ப்பில் வந்திருக்கேங்கிறாரு. அப்புறம் அம்மாவை திட்டலை, ஜெயலலிதா அம்மாவை திட்டலை, ஆனால் ரெட்டையிலைக்கு ஓட்டு போடாதீங்க, நான் எம்ஜிஆர் ரசிகன் ஆனால் சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. கரடு முரணான இதிலே வேற முன்னுக்கு பின் முரணான ஒரு முரண்பாடு உள்ளவர் அவர். எப்படின்னாக்கா யாரு கதவை சாத்திட்டு யார் காலிலையும் விழுகிறவன். ஏன்னா முட்டாள்களுக்கெல்லாம் தலைவன் சொல்ல முடியும். நடிச்ச பூரா எழுதி கொடுத்ததை நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, யார் வேணா நடிப்பாங்க. அப்படி பார்க்க போனால் கிராமத்திலாம் கரகாட்டக்காரன் கூட நல்லா நடிக்கிறான், டிராமாவில் பப்புன்னு வேஷம் போடுறேன், பெரிய அறிவாளி மாதிரி தான் நடிக்கிறான். அதுக்காக அவ சொல்றபடி ஓட்டு போட்டுருவாங்களா யாராவது? அது மாதிரி தான் பப்புன்னு வரும். பப்புன்னு சொல்றாரு அவங்களுக்கு இப்போ பிரச்சாரத்துக்கு ஆள் கிடையாது. காரணம் என்னன்னா ஸ்பெக்ட்ரம் ஊழலால் பாதிக்கப்பட்டு மக்கள் எல்லாரும் அவங்களை அவசரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா மகன் வந்தாலும் ஐயோ இவ்வளவு கொள்ளையடிச்சவங்க, அவர் அவ்வளவு கொள்ளையடிச்சவங்க, கனிமொழி போனா அவ்வளவு கொள்ளையடிச்சவங்க, கலைஞர் இப்படின்னு ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டு போச்சு. அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆளை விட்டாவது எப்படியாவது பிரச்சாரம் பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிறத வடிவேலு குஷ்பங்கிறவங்கலாம். அதே மாதிரி இப்போ நான் போயிருக்கேன்னா என்னையை வச்சுதான் அந்த அம்மாவுக்கு நோட்டு கிடையாது. ஏன்னா அந்த அம்மா ஏற்கனவே ஆட்சி செய்த போது சிறந்த திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா வேலை வசதியா இருக்கட்டும், சாலை வசதியா இருக்கட்டும், பள்ளிக்கூட இலவச பஸ்ஸா இருக்கட்டும், மாணவர்களுக்கு சீருடையா இருக்கட்டும், இலவச புத்தகமா இருக்கட்டும், மழைநீர் சேகரிப்பு திட்டமா இருக்கட்டும், வீராணம் திட்டம். இன்னைக்கு அப்படி பார்க்க போனா திமுக காரங்க குளிக்கிற ஊரா வீராணம் தண்ணி தான். அந்த அம்மா இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு தண்ணியே இல்லை, பேசாம 4 வாரத்துக்கு ஒருக்கா தான் குளிக்க முடியும். அப்படி சிறப்பான திட்டங்கள் தான் அம்மா பண்ணுவாங்க. இப்போ எப்போ கேட்டாலும் சரி, தொட்டில் குழந்தை திட்டம், அனாதை உள்ள குழந்தைகளை போடுச்சுறது. அதனால அந்த அம்மா ஏற்கனவே வந்தா தொலைநோக்கு பார்வையோடு வளர்ச்சி திட்டங்களா போடுவாங்க. இவங்க திமுக காரங்க தேர்தலுக்காக அப்பப்ப டிவி கொடுக்குறேன் அப்படின்னு பின்னாடி வயரை சொல்லி விட்டுருவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் காசு கொட்டும், ₹1 அரிசி தரம்பாங்க, நல்ல அரிசியெல்லாம் கேரளாவுக்கு எடுத்துருவாங்க, மணலை திருடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட இது பண்ணி தமிழகத்தினுடைய இயற்கை வளமே சீரழிஞ்சு சிறுப்பா சிரிச்சு ஏழை எளியோருடைய நிலங்களை எல்லாம் எவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் ஒன்னா கிடந்த போது மெயின் ரோட்ல உடனே கவுன்சிலர் போய் அண்ணன் கேட்டாரு,